السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, வெள்ளிக்கிழமை தினமன்று யார் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவார்களோ அடுத்த ஜும்ஆ வரைக்கும் ஒளியாக வெளிச்சமாக அது இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். சூரத்துல் கஹ்ஃபுடைய கடைசியை அல்லாஹு தஆலா தன்னை சந்திப்பதை பற்றி பேசி முடித்திருக்கின்றார். ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹ், யார் அல்லாஹ்வை சந்திப்பதை ஹோப் வைக்கின்றாரோ விரும்புகின்றாரோ அவர் ரெண்டு விடயத்தை செய்யட்டும். ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, நல்லதை செய்யட்டும். வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, ரப்புடைய வணக்கத்திலே யாருக்கும் இணை வைக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் அவர் வணங்கட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டி இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு நாளை மறுமை நாளையிலே கிடைக்கும் மிக பெரும் பாக்கியம் அல்லாஹ்வுடைய சந்திப்பு. அல்லாஹ்வுடைய நேரடியாக பேசக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சலாம் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், சொர்க்கவாசிகளை பார்த்து விழித்து சலாம் சொல்லி அவர்களை கூப்பிடுவான். மிக பெரும் ஒரு பாக்கியம். நாளை மறுமை நாளையில் சொர்க்கவாசிகள் அல்லாஹ்வுடன் பேசுவார்கள், அல்லாஹ்வை பார்ப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாசிகளை அழைத்து அவர்களை பார்த்து கேட்பான், அரதீதும், நான் தந்ததை நீங்கள் பொருந்திக் கொண்டீர்களா என்று கேட்பான். அவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், எப்படி போதாது என்று சொல்ல முடியும்? உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத பாக்கியத்தை தந்திருக்கின்றாய். அல்லாஹ் ரெண்டு விஷயத்தை செய்வான். முதலாவது சொல்வான், உஹில்லு அலைக்கும் ரித்வானி ஃபலா அஸ்ஹது அலைக்கும் பஅதஹு அபதா, நான் உங்களை நேசித்து விட்டேன், பொருந்தி கொண்டு விட்டேன், இதற்கு பின்னால் உங்களை கோபிக்க மாட்டேன் என்று சொல்வான். இரண்டாவது, அல்லாஹ் தன்னை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அந்த நல்லடியார்களுக்கு கொடுப்பான். தன்னை மறைத்திருக்கும் அந்த கேட்டினை திரையை அல்லாஹ் அகற்றுவான். சொர்க்கவாசிகள் அல்லாஹ்வை நேரடியாக பார்ப்பார்கள். இதைவிட வேறு இன்பம் எதுவும் இருக்க மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். அந்த நாளையிலே வுஜூஹு யௌம இதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, அல்லாஹ் சொல்கின்றான், சில முகங்கள் பார்ப்பதற்கு சந்தோஷமான நிலைமையிலே இருக்கும். காரணம் என்னவென்றால் அந்த முகங்கள் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய முகங்களாக இருக்கும். அல்லாஹ்வை பார்த்த சந்தோஷத்தினால் அந்த முகத்தின் காட்சி அது வித்தியாசமாகவும் பிரகாசமானதாகவும் இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றார். அல்லாஹ்வை சொர்க்கத்திலே சந்திப்பதற்கு முன்னால் பூமியிலும் எமக்கு சந்திக்க முடியும். அல்லாஹ்வை சொர்க்கத்திலே உடலால் எமது கண்ணால் நாம் பார்த்து சந்தித்து பேசுவோம். உலகத்தில் அல்லாஹ்வை உள்ளத்தினால் நினைத்து அவனை சந்திக்க முடியும். அல்லாஹ் அதற்கு தந்தது அல்லாஹ்வுடைய வணக்கங்கள், அல்லாஹ்வுடைய தீன். தொழுகையின் மூலமாக ஒரு மனிதன் அல்லாஹ்வை சந்தித்து அவனுடன் பேசிய இன்பத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டி அவர் சென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்னமா யுனாஜி ரப்ப, ரப்புடன் சீக்ரெட் பேசுகின்றார், ரப்புடன் ரகசியம் பேசுகின்றார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம் தொழுகையிலே அல்லாஹ்வுடன் பேச முடியும், அல்லாஹ்வை சந்திக்க முடியும். எமது பிரச்சனைகளை அல்லாஹ்விடத்தில் சொல்லி அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும். கண்ணியமானவர்களே, தொழுகையில் நாம் எமது பிரச்சனைகளை கஷ்டங்களை அல்லாஹ்விடத்தில் சொல்லி நாம் பேசினால் நிச்சயம் அதற்குரிய தீர்வுகள் கிடைத்தே தீரும். அல்லாஹ்வை நாம் பேசுவதற்கு, அல்லாஹ்வுடன் சந்திப்பதற்கு அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு புத்தகம் அல்லாஹ்வுடைய குர்ஆன். அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓத ஓத நாம் அல்லாஹ்வுடன் பேசுவது போக அல்லாஹ் எம்முடன் பேசிக் கொண்டிருக்கின்றார். அதை உண்மையில் உணர்ந்து அந்த சிந்தனையுடன் ஓதினால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய சந்திப்பின் அந்த இன்பத்தை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வை சந்திப்பதற்குரிய மிக முக்கியமான வழி மக்களுக்கு உதவி செய்வது. அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளையிலே சில மனிதர்களுடன் சில விஷயங்களை பேசுவார். முஸ்லிமிலே வந்திருக்கக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ் ஒரு மனிதனை பார்த்து சொல்வானாம், அடியானே, நான் நோய்வாய்ப்பட்டேன், என்னை நோய் விசாரிக்க வரவில்லையே என்று சொல்வானாம். அந்த மனிதன் சொல்வானாம், யா அல்லாஹ், நீ ரப்புல் ஆலமீன், நீ எப்படி நோயாளியாக முடியும்? அல்லாஹு தஆலா சொல்வான், உலகத்தில் வாழும் பொழுது இந்த மனிதன் நோய்வாய்ப்பட்டிருந்தான். நோயாளியை விசாரிப்பதற்கு பல முறைகள் இருக்கின்றது. ஒன்று பிசிக்கலாக சந்திப்பது, இரண்டாவது இன்று
போன் ஊடாக மெசேஜ் ஊடாக அவர்களை விசாரித்துக் கொள்வது. கண்ணியமானவர்களே, இப்படி நீ இந்த அடியான் நோய்வாய்ப்பட்ட பொழுது அவரை விசாரிக்க அவரை சந்திக்க சென்றிருந்தால் என்னை அவனிடத்தில் பெற்றிருப்பாய். சுப்ஹானல்லாஹ், என்னை அவனிடத்தில் பெற்றிருப்பாய். மீண்டும் அல்லாஹு தாலா சொல்வானாம், மனிதனே, உலகத்தில் நான் பசித்திருந்தேன், உலகத்தில் நான் பசித்திருந்தேன், எனக்கு நீ உணவளிக்கவில்லையே. மனிதன் சொல்வானாம், யா அல்லாஹ், நீ ரப்புல் ஆலமீன், உனக்கு எப்படி பசி வர முடியும்? அல்லாஹு தாலா சொல்வானாம், இந்த அடியான் இந்த இடத்திலே பசியுடன் இருந்தான், அந்த மனிதனுக்கு நீ உணவளித்திருந்தால் என்னை நீ அவனிடத்தில் கண்டிருப்பாய் என்று அல்லாஹு தாலா சொல்வானாம். மூன்றாவது அல்லாஹு தாலா சொல்வானாம், மனிதனே, நான் தாகத்துடன் இருந்தேன், நீ எனக்கு தண்ணீர் தரவில்லையே என்று சொல்வானாம். அல்லாஹு தாலா மனிதன் கேட்பானாம், யா அல்லாஹ், நீ ரப்புல் ஆலமீன், எப்படி உனக்கு தண்ணீர் தர முடியும்? அல்லாஹு தாலா சொல்வானாம், பூமியில் இந்த இடத்திலே இந்த பகுதியிலே மனிதர்கள் தண்ணி இல்லாமல் தாகத்துடன் தவித்துக் கொண்டிருந்தார்கள், அவர்களுக்கு நீ தண்ணீருக்குரிய ஏற்பாடை செய்திருந்தால் என்னை அவனிடத்தில் கண்டிருப்பாய் என்று அல்லாஹு தாலா சொல்வார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, பசித்தவர்கள், கஷ்டவாளிகள், அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அல்லாஹ்வை சந்திக்கும் உணர்வை உளரீதியாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதே போன்று அல்லாஹ்வை நாம் சந்திப்பதற்கு அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை சிந்திப்பது, பூமியிலே அல்லாஹ் படைத்த படைப்புகளை சிந்திப்பதன் ஊடாக அல்லாஹ் எம்முடன் இருக்கின்றான் என்ற உணர்வை உள்ளத்திலே உண்டாக்கி கொள்ள முடியும். அல்லாஹு தாலா தன்னை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி பல அத்தாட்சிகளை பூமியிலே வைத்திருக்கின்றான். குர்ஆனை எடுத்து பிரட்டி பார்த்தால் உமின் ஆயாத்திஹி அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் உள்ளது பூமி, வானம் படைக்கப்பட்டது, கடல்களில் உள்ள ஷிப்ஸ், இப்படியெல்லாம் அல்லாஹ் பல பகுதிகளை தான் படைத்த படைப்புகளை வைத்து இவைகளை பார்த்தால் மனிதனை என்னை புரிந்து கொள்ள முடியும் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றார். இப்படி ஒவ்வொரு அல்லாஹுடைய படைப்புகளையும் பார்த்து அல்லாஹுடைய சிந்தனையை நாம் உண்டாக்கி கொள்ளும் பொழுது அல்லாஹ்வை நாம் சந்திக்கின்றோம் என்ற உணர்வை எமது உள்ளத்திலே உண்டாக்கி கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நாம் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் எம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனையை மனதிலே உண்டாக்கி பாவத்தை விட்டால் நிச்சயம் அல்லாஹ் எம்முடன் இருக்கின்றான், நான் ரப்புடன் இருக்கின்றேன் என்ற சந்திப்பின் உணர்வை உள்ளத்திலே உண்டாக்கி கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக லzzatan நஃரி இலா வஜ்ஹிகல் கரீம் வஷ்ஷௌக இலா லிகாயிக். யா அல்லாஹ், உன் முகத்தை பார்க்கும் இன்பத்தை எனக்குத்தா, உன் முகத்தை பார்க்கும் இன்பத்தை எனக்குத்தா. இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், யா அல்லாஹ், உன்னை சந்திப்பதற்குரிய ஆசையை எனக்குத்தா. ரப்பை சந்திப்பதற்குரிய ஆசை, அதற்குரிய இன்பம் எப்பொழுதும் எமது மனதிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இந்த இன்பத்துடன் நாம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது நிச்சயம் அல்லாஹ் எம்முடன் இருக்கின்றான், நான் அல்லாஹ்வுடன் இருக்கின்றேன், அல்லாஹ்வை நான் சந்தித்து கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வுடன் நாம் வாழ்ந்து உலகத்தை விட்டு பிரிவோம். அதற்குரிய முன்கூட்டி அறிவிப்பாக, நேர காலத்துடன் சொல்லக்கூடிய அறிவிப்பாக மௌத்துடைய சந்தர்ப்பத்திலே அவருக்கு அல்லாஹ் சில நன்மாராயங்களை சொல்வார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகின்றாரோ அல்லாஹ் அவரை சந்திக்க விரும்புவார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சில கேள்விகளை கேட்டார்கள், எப்படி அல்லாஹ்வை சந்திப்பது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு சக்ராத்துடைய வேதனை வரும் பொழுது அவருக்கு சில நன்மாராயங்கள் சொல்லப்படும். உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கின்றது, நீங்கள் பயப்படாதீர்கள் என்ற நன்மாராயம் சொல்லப்படும். இதை குர்ஆன் சொல்கின்றது. அவர் சக்ராத்துடைய வேதனையிலே இருக்கும் பொழுது அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு, நீங்கள் பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்கின்றது என்ற நன்மாராயம் சொல்லப்படும். கபருக்கு சென்றாலும் அங்கே அவருக்கு சொர்க்கத்துடைய காட்சிகள் காட்டப்பட்டு அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நெருக்கமான ஒரு நிலைமையை அல்லாஹு தாலா உண்டாக்கி கொண்டே இருப்பான். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை சந்திப்பது போன்று வேறு இன்பம் எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வை சந்திக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு மிகச் சிறந்த ஒரு நேரம் தான் கடைசி இரவுடைய நேரம். அல்லாஹு தாலா அடிவானத்துக்கு இறங்கி வந்து கேட்கின்றான், என்னிடத்தில் கேட்பவர்கள் இருக்கின்றார்களா? கொடுக்க தயாராக இருக்கின்றேன். என்னிடத்தில் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் இருக்கின்றார்களா? மன்னிக்க தயாராக இருக்கின்றேன். என்னிடத்தில் பிரச்சனைகளை சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்களா? அந்த பிரச்சனைகளை தீர்க்க தயாராக இருக்கின்றேன் என்று அல்லாஹு தாலா தஹஜ்ஜுதுடைய வேளையிலே இறங்கி வருகின்றான்.
உண்மையில் உணர்வு ரீதியாக அதை மனதுக்கு எடுத்து அந்த துஆவையும் தஹஜ்ஜுத் தொழுகைகளையும் குர்ஆனையும் ஓதி அந்த சந்தர்ப்பத்தை நேரத்தை பயன்படுத்தினால் அல்லாஹ்வை சந்திக்கின்றோம் என்ற உணர்வை உள்ளத்திலே உண்டாக்கி கொள்ள முடியும். அவைகள் நிரந்தரமான உண்மையான ரியல் அல்லாஹ்வுடைய மீட்டிங்கை நமக்கு பெற்று தருவதற்கு அது காரணமாக அமையும். அல்லாஹ் எம் அனைவருக்கும் நாளை மறுமை நாளையிலே அவனை சந்திப்பதற்கும் அவனுடன் பேசுவதற்கும் அவனை பார்ப்பதற்கும் உரிய சந்தர்ப்பத்தை தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.